ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒழுங்குபடுத்தி எழுதணும். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு நார்மலாக ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். எல்லாமே காவரிசை தான். ஸோ இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? கூ தான் வரும். அப்போது இதில் இந்த ரெண்டு தான் ஆன்சரில் வரப்போகுது. இது ரெண்டும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் இது ரெண்டும் தப்பு. அப்போ குடும்பை ரெண்டுமே. அடுத்தது பார்ப்போம். கு கூ கூ அதுக்கடுத்து தான் கோ வரும். அப்போது ஆப்ஷன் பி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் பெயர் சொற்களில் சரியான அகர வரிசையினை தெரிவு செய்க. ஸோ இதுவும் வந்து அகர வரிசை தான் கேட்டிருக்காங்க. என்ன பார்ப்போம்? என்ன வரணும் நமக்கு? இந்த 4ல் உயிரெழுத்து இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா உயிர்மெய் எழுத்துல எது முதல்ல வரும்னு பார்க்கணும். காவரிசை தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ இந்த ரெண்டும் வராது, வாய்ப்பே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டில் எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு பார்ப்போம். தா வருமா மா வருமா? ஃபர்ஸ்ட் தாவரிசை தான் வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். கிளி, தையல், பூனை, மனிதன், மான். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மீனிங் என்ன? ஸோ அதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ வேதம் மறைத்தல். மறை அப்படின்றது வேதம் அப்படின்ற பொருளும் இருக்கு, மறைத்தல் அப்படின்ற பொருளும் இருக்கு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபொருள் தருக. இதே மாதிரி தான் பிடி, பிடின்னு கொடுத்து இருபொருள் தருகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி பிடித்தல், பெண் யானை. ஓகேவா? பிடினா பிடித்தல் அப்படிங்கிற மீனிங் இருக்கும், பெண் யானை அப்படின்ற மீனிங்கும் இருக்கு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு பொருள் கொண்ட ஒரு சொல். இந்த ரெண்டுக்குமே ஒரே ஒரு வேர்டு வச்சு நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ரைட்டா? உழவர்கள் நாற்று டேஷ் வயலுக்கு செல்வர். இதெல்லாம் வந்து புக் பேக் கொஸ்டின் தான். ஸோ புக் பேக் கொஸ்டின் ஃபாலோ பண்ணுங்க. புக் பேக் கொஸ்டின் ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம. இது நிறைய கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் கேட்குறாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நம்ம படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. உழவர்கள் நாற்று டேஷ் வயலுக்கு செல்வர், குழந்தையை மெதுவாக டேஷ் என்போம். ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி நட. ஸோ குழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர், குழந்தையை மெதுவாக நட என்போம். ரைட்டா? ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இருபொருள் கொண்ட ஒரு சொல். நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஷ், நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு டேஷ். ஈஸி நமக்கு. ஆப்ஷன் டி வழக்கு. ஓகேவா? நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. ஓகேவா? முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்கணுமா? குழந்தைகள் தினம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து யாருடைய பர்த்டேவை நம்ம குழந்தைகள் தினமா செலிப்ரேட் பண்றோம்? ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருவோட பர்த்டேவை தான் நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம்? குழந்தைகள் தினமா செலிப்ரேட் பண்றோம். சரியா? ஸோ காமராசரோட பர்த்டேவை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம்? கல்வி வளர்ச்சி நாளா நம்ம செலிப்ரேட் பண்றது யாருடைய பர்த்டே அப்படின்னா காமராஜரோட பர்த்டேவை தான் கல்வி வளர்ச்சி நாளா நம்ம செலிப்ரேட் பண்றோம். சரியா? அப்துல் கலாம் பிறந்த நாளை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம்? மாணவர் தினமா செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? அப்துல் கலாமோட பர்த்டேவை மாணவர் தினமா செலிப்ரேட் பண்றோம். விவேகானந்தரோட பர்த்டேவை இளைஞர் தினமா செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? தேசிய இளைஞர் நாளா செலிப்ரேட் பண்றது விவேகானந்தரோட பர்த்டேவை. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த தடவை குழந்தைகள் தினம் கேட்டிருக்காங்க, அடுத்த தடவை இந்த மூணுல ஏதாவது ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. கரு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது எதுக்கு ஆப்ட் ஆகும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து எதுல ஆப்ட் ஆகும்? ஆப்ஷன் டி விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. ரைட்டா? விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கரு. ரைட்டா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் என்ன சொல்லுவாங்க? கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்களை என்ன சொன்னாங்க? ஆப்ஷன் டி கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எது? கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பிறமொழி சொல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இணையான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுல எது கரெக்ட்? இதான் கொஸ்டின். நமக்கு சரியான இணையை கண்டுபிடி. கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, உபசரித்தல் விருந்தோம்பல். ஓகேவா? உபசரித்தல் விருந்தோம்பல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். உபசரித்தல் அப்படின்னா தமிழ் சொல் என்னது? விருந்தோம்பல். ஸோ நமக்கு ஆப்டிடியூட்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, உஷார்னா விழிப்பு. உஷாரா இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, விழிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வரிசை மாறியுள்ள சொற்களை சரியாக வரிசைப்படுத்துக. பறவைகள் இடம்பெயர்தல் எனப்படும் வலசை போதல். ஸோ இதுல வரிசை மாறி இருக்கு. ஸோ கரெக்டானது என்னது? இடம்பெயர்தல் வலசை போதல் பறவைகள் எனப்படும். தப்பு. பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும். பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும். இது கரெக்டா இருக்கு இல்லையா? ஸோ அடுத்ததை பார்ப்போம். வலசை போதல் எனப்படும் இடம்பெயர்தல் பறவைகள், இது தப்பு. வலசை போதல் பறவைகள் இடம்பெயர்தல். ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது? அப்போ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் அதே தான். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிய சொல்லியிருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணை எது இதுல? ஆப்ஷன் சி, ஐதீகம், உலக வழக்கு. ஐதீகம்னா என்னது? உலக வழக்கு. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எது பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் சி, டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. ஆர்னமெண்ட்னா என்னது? அணிகலன். ஆர்னமெண்ட்னா என்னது? அணிகலன். அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு. அவேர்னஸ்னா விழிப்புணர்வு. பஞ்சுவேஷன்னா நிறுத்தற்குறி. பஞ்சுவேஷன் என்னது? நிறுத்தற்குறி. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்ல உள்ளதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அலுவல் சார்ந்த சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அலுவல் சார்ந்த சொற்கள்ல கரெக்டான இணை என்னன்றதான் கொஸ்டின் நமக்கு. ஓகேவா? ஸோ இதுல அலுவல் சார்ந்த சொற்கள் எது? ஆப்ஷன் சி, நுகர்வோர். அதான் என்னது? அலுவல் சார்ந்த சொற்கள்ல சரியான இணை. நுகர்வோர், நுகர்வோர். ஓகேவா? நெக்ஸ்ட், சொற்களை இணைத்து புதிய சொல்ல உருவாக்க சொல்லியிருக்காங்க. புலி. புலி என்ன செய்யும்? ஆப்ஷன் சி, உருமும். புலி என்ன செய்யும்? உருமும். சிங்கம் முழங்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஆடு என்ன செய்யும்? ஆடு கத்தும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்தது, சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியான இணை எது? நான் கோவிலுக்கு செல்வேன். நான் கோயிலுக்கு போவேன். போவேன் அப்படின்றது என்னது? எதிர்காலம் இல்லையா? ஸோ அப்போ இது தப்பு. இது என்ன காலம்? எதிர்காலம். ஸோ மற்றதை படிச்சுக்கோங்க. அடுத்தது, மேடை மீது ஏறினான். ஏறிட்டான் அவன், முடிஞ்சு போச்சு. அப்போ இது என்னது? இறந்த காலம். மேடை மீது ஏறினான், முடிஞ்சது. நேற்று ஊருக்கு சென்றேன். நான் நேற்று ஊருக்கு போயிட்டேன். அப்போ முடிஞ்சிருச்சு, அது இறந்த காலம், நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. வள்ளி புத்தகம் கேட்டாள். அவ புத்தகத்தை கேட்டு முடிச்சாச்சு அவ. அப்ப இறந்த காலம். ஸோ அது கரெக்டா மேட்ச் ஆகுது. அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். இந்த கொஸ்டின் எத்தனை தடவை தான் கேட்பாங்கன்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின். இதோட 15 கொஸ்டின் பேப்பர் படிச்சிருக்கோம். இதுல எப்படியும் ஒரு 5 கொஸ்டின் பேப்பர்ல அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஆன்சர் என்ன? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், குரல் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. வழி, இன்னொன்னு வாளி. ஸோ வழினா என்ன? வாளினா என்ன? வழி, வாளி. வழினா என்னது? காற்று. வாளி அப்படின்னா பாத்திரம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொல்ல உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் புதிய சொல் நம்ம இந்த ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை சேர்த்தோன்னா ஒரு கரெக்டான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வேர்டு வரணும். ஸோ அது ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, வின் மீன். விண்மீன். ரெண்டையும் சேர்த்தோன்னா விண்மீன் அப்படின்ற மீனிங் கொடுக்குற ஒரு வேர்டு வருது இல்லையா? ஸோ அதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு, காலையில் சேவல். சேவல் என்ன செய்யும்? கூவியது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கோழினா கொக்கரித்ததுன்னு வரும். சேவல் கூவியது. ரைட்டா?
நெக்ஸ்ட்டு சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சரியான எழுத்து வழக்கு தொடர் எது? எண்ணெய் தேய்த்து குளித்தேன். ஸோ இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ மற்றது எண்ணெய் தேய்ச்சு. ஸோ இது தப்பு. எண்ணெய் தேய்த்து குளிச்சேன். இது தப்பு. எண்ணெய் தேய்ச்சு. ஸோ எழுத்து வழக்கு தொடர் எது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எண்ணெய் தேய்த்து குளித்தேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினும் நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இது நமக்கு கண்டிப்பாக வந்து குழப்பம். வலது பக்க சுவற்றில் எழுதாதே, வலது பக்க சுவரில் எழுதாதே. ஸோ எது வரும்? சுவற்றா சுவரா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஸோ இப்படி தான் வரும். வலது பக்கன்னு வராது, வலப்பக்க. சுவற்றில்னு வராது, சுவரில்னு வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ இது வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சரியான எழுத்து வழக்கு தொடர் எது? பாவக்கா. ஸோ இதிலே தப்பு. பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன். ஸோ இது கரெக்டாக இருக்குது. மற்றதை பார்ப்போம். பாகற்காய் வத்தல். அப்போ இது தப்பு. பாவக்காய். ஸோ இது தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் அப்போ என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு ப்ளஸ் வந்து சரியான சொற்றொடர், சரியா தவறா, ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கும்போது மற்ற ஆப்ஷன் தப்பு தான்றதை ஃபைனல் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. நிறுத்தற்குறிகள் அறிதல். சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஸோ ஈஸியாக நம்ம பார்த்ததும் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இது வந்து என்னது? ஒரு வியப்புக்குறி. வியப்புக்குறி வரக்கூடிய ஒரு இது. தமிழின் இனிமைதான் என்னே. ஸோ அப்போ அது எதில் வருது? பியில் மட்டும்தான் வருது, வேற எங்கேயுமே இல்லை. அதனால குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. தமிழின் இனிமைதான் என்னே. ஓகேவா? அடுத்தது நிறுத்தற்குறிகள் அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஓடணுமா இந்த இடத்துலலாம் வராது, ரைட்டா? ஓடணுமா இந்த இடத்துல கமா வரணும், இந்த இடத்துல கமா வரணும், கொஸ்டின் மார்க் வரணும். ஸோ ஆப்ஷன் ஏல தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்றான் ரகு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான நிறுத்தற்குறிகள் கண்டறிக. இதுவும் அதே மாதிரி தான். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் பாடியுள்ளார். ஸோ இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ இந்த இது தப்பாயிரும். அடுத்தது வேறு இதில் நம்ம இது பண்ணலாம். மருந்தே ஆயினும் இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கமா வராது. இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, நமக்கு தெரிஞ்ச இதை வச்சு கண்டுபிடிச்சி விட்றலாம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். எனக்கு கரெக்டாக அப்பாஸ்டஃபி தெரியாது, கரெக்டாக எங்கள் இடத்துல போடணும்னு தெரியாது அப்படின்னாலுமே கவலைப்பட தேவையில்லை. நிறுத்தற்குறியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்றில் மிஸ்டேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த உணர்ச்சிக்கான ஒரு இதே கிடையாது, வியப்பு ஒரு போடுறதுக்கான ஒரு இதே கிடையாது. அப்போ இந்த இடத்துல போட்டிருக்காங்க, அப்போ அது தப்பு. இந்த நடுவில் கமா வர தேவையில்லை, இந்த நடுவில் புள்ளி வர தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ட்ரிக்கை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நிறுத்தற்குறி. ஓகேவா? ஸோ 1-2 தான் குழப்பற மாதிரி இருக்கும், மற்றெல்லாம் ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். வினா வகையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. பாடலை பாடுவது கமலாவா விமலாவா? இப்படி கேட்கறது என்னது? என்ன வினா? பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என வினவுவது ஆப்ஷன் ஏ அயவினா. ஓகேவா? ஸோ அதாவது கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக கேட்குறது. இவங்க செஞ்சது இவங்களா இவங்க பண்ணுறாங்களா அவங்க செய்கிறாங்களா? ஸோ நம்மளோட கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம வந்து கொஸ்டின் கேட்குறது தான் என்னது அப்படின்னா அயவினா. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாரிஃபிகேஷன், நம்ம வந்து இவங்க பண்ணாங்களா அவங்க பண்ணாங்களா ஒரு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கேட்குறோம் அப்படின்னா அது அயவினா. ஓகேவா? இன்னொரு ஒரு என்ன சொல்லுவாங்க, நமக்கு வந்து இன்னொன்று வந்து அறிவினா அறியாவினா. ஸோ இதெல்லாமே இருக்குது. ஓகேவா? அறிவினா அப்படின்னா எனக்கு தெரியும், அது இன்னொருத்தவங்களுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமான்னு பார்க்குறதுக்காண்டி நான் கேட்டேன்னு சொல்லுவாங்களா, அது அறிவினா. அறியாவினானா எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் அப்படின்றது அறியாவினா. ஓகேவா? குழல் வினா அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, குழல் வினா அப்படின்னா ஒரு கடைக்காரன் கிட்ட நம்ம போய் கேட்குறோம், நம்ம வாங்கிக்கிறதுக்காக ஒரு திங்ஸை நம்ம வாங்கிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கடைக்காரன் கிட்ட கேட்குறது தான் குழல் வினா. ஓகேவா? கொடை வினானா என்கிட்ட 2 இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போகிறேன். உன்கிட்ட பேனா இருக்கா? ஸோ நான் வந்து என்கிட்ட 2 இருக்கனால நான் கேட்குறேன் கொடுக்கறதுக்காக. அப்போ அது கொடை வினா, நான் கொடுக்கறதுக்காக கேட்குறேன். அதுதான் வந்து என்னது கொடை வினா. ஓகேவா?
இன்னொன்று வந்து ஏவல் வினா. ஏவல் வினானா என்ன அப்படின்னா, ஒரு செயலை செய்யறதுக்காக அதுக்காக ஏவுறது. வீட்டில் இந்த திங்ஸ் இல்லை, நீ போயிட்டு வரியா? ஸோ அந்த நம்ம வாங்கி கொடுக்கறதுக்காக செய்யறதுக்காக அந்த செயலை செய்யறதுக்காக நம்ம கொஸ்டின் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஏவல் வினா. ஓகேவா? ஸோ வினா விடை பேஸ் பண்ணி நிறைய கொஷின் கேட்குறாங்க. விடை தான் அதிகமாக கேட்குறாங்க, வினா ஒரு சில கொஷினில் கேட்குறாங்க. அதில் என்னன்றதை டெஃபினேஷன் புரிஞ்சுக்கோங்க. வேற எது கொடுத்தாலும் ஆன்சர் பண்ண தெரியும் நமக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக. உணர்ந்தபடி கூறுவது உள்ளதை கவிதை. ஸோ இதை வந்து ஒழுங்குபடுத்தி எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், உள்ளதை கூறுவது உணர்ந்தபடி கவிதை. உள்ளதை உணர்ந்தபடி கவிதை கூறுவது. உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை. ஸோ இது கரெக்டாக இருக்கு. கூறுவது கவிதை, உணர்ந்தபடி உள்ளதை. ஸோ ஆப்ஷன் அப்போ என்னது ஆன்சர்? சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வினா வகை. இதுவும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரரிடம் வினவுவது. அதாவது சிலப்பதிகாரம் நான் வாங்க போகிறேன். ஸோ கடைக்கு போய் சிலப்பதிகாரம் புக் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். எதுக்காக நான் கேட்குறேன்? நான் வாங்கணும் அப்படின்றதுக்காக கேட்குறேன். ஸோ இப்போ நான் வாங்குறதுக்காக கேட்குறேன் அப்படின்னா அது என்னது அப்படின்னா குழல் வினா. ஓகேவா? ஸோ என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கேட்குறேன், உன்கிட்ட 2 பெண் இருக்கா அப்படி கேட்டோன்னா அது குழல், எனக்கு வேணுங்கிறதுக்காக கேட்குறது. இப்போ என்கிட்ட 2 பேனா இருக்கு, உன்கிட்ட பேனா இருக்கா? ஸோ அது எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா நம்ம கொடுக்கறதுக்காக. அப்படின்னா கொடை வினா. ஓகேவா? ஸோ குழப்பிடக்கூடாது. குழல் வினா கொடை வினா குழப்பிடக்கூடாது. குழல் அப்படின்னா வாங்குறதுக்காக, கொடைனா நான் கொடை கொடுக்க போகிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடை. நெக்ஸ்ட்டு, ஊர் பெயரின் மருவு சரியான இணையை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. கும்பகோணம், நாகர்கோவில், புதுக்கோட்டை, புதுச்சேரி. ஸோ இதனுடைய கரெக்டான இணை எது பொருந்தி இருக்கு? ஆப்ஷன் ஏ கும்பகோணம், குடந்தை. ஓகேவா? இதுல புதுக்கோட்டை அப்படின்னா என்னது? புதுகை. புதுச்சேரி அப்படின்னா புதுவை. ஓகேவா? நாகப்பட்டினம் அப்படின்னா தான் நாகை. ஓகேவா? ஸோ நாகர்கோவில் கிடையாது, நாகப்பட்டினம் அப்படின்னா நாகை. ரைட்டா? இது வந்து குழப்பிடக்கூடாது. புதுக்கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கா 2 இடத்துல வருது, அதனால கை வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கா வரிசை 2 இதில் வருது, கோ கை. ஸோ கை இங்கே முடியுது, ஞாபகம் வச்சுக்கணும். புதுச்சேரி, புதுவை. அடுத்தது, பிறமொழி சொற்கள் அற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிறமொழி சொல் இல்லாத சென்டென்ஸை எழுத சொல்லியிருக்காங்க நமக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ப்போம். என் முதல் பிரச்சனை. பிரச்சனைன்றது தமிழ் வேர்டு கிடையாது. அடுத்தது பார்ப்போம். என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. ஸோ ஓகே, இது கரெக்டாக தான் இருக்கு. என் ஃபர்ஸ்ட், ஸோ இது தப்பு, ஃபர்ஸ்ட் இது தப்பு. ஸோ அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வலுவு சொல்லற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? வலுவு சொல்லற்ற தொடர். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, சுப்பையாவின் புன்சை சாலையோரத்தில் இருந்தது. புன்சை நிலம்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. புஞ்சை அப்படின்னு இதில் வந்து பேச்சு வழக்கில் போடுறாங்க. புன்சை சாலையோரத்தில் இருந்தது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கேண்மை. பொருந்தாத சொல் என்ன? கேண்மை அப்படின்னா அதோட மீனிங் நட்பு. டக்குன்னு நம்ம என்ன செஞ்சிருவோம்? கேண்மைன்னு கொடுத்துருக்காங்க, நட்புன்னு சொல்லி போட்டுறணும். அப்படி போட்டுட்டா தப்பு. ஓகேவா? பொருந்தாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கேண்மை அப்படின்றது நட்பு, உறவு, தோழமை. ஸோ இதெல்லாமே வரும். அப்போ பொருந்தாதது எது? பிரிவு. அதை தான் அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத சொல்லை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. சுரதா இயற்றிய நூல்களுள் இல்லாதது எது? சுரதா எழுதாத நூல் எதுன்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன? சுரதா எழுதாத நூல் இது. ஆப்ஷன் சி, தமிழ்ச்சிட்டு. தமிழ்ச்சிட்டு எழுதுனது யாரு? பெருஞ்சித்திரனார். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்ச்சிட்டு எழுதுனது யாரு? பெருஞ்சித்திரனார். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓரினம் சார்ந்த சொற்களுள் பொருந்தாத தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓரினம் அது எல்லாமே ஒரே இனத்துல நீ அடக்கிடலாம். ஸோ அதுல பொருந்தாதது என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்ப்போம். முத்து, பவளம், சங்கு, கிளிஞ்சல். ஸோ இதெல்லாமே இதை பேஸ் பண்ணி வருது. முத்து, பவளம். ஸோ அந்த ஆர்னமெண்ட் பேஸ் பண்ணியே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஸோ 5 இணைகளில் வந்துருச்சு இது. நிற்பன, ஊர்வன, பரப்பன, நடப்பன.
ஸோ இதுவும் ஒரே மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நிலம், காற்று, வானம், மலை. இதுதான் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் அப்போ என்னது அப்படின்னா ஆன்சர். இதெல்லாமே ஒரு இனமாக இருக்கும். இது அப்படி இருக்காது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர்ச்சொல்ல எடுத்துள்ளதை சொல்லியிருக்காங்க. ஒருமை அதோட ஆப்போசிட் வேர்டு என்ன? ஈஸி தான் நமக்கு, பன்மை. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஒருமை அப்படின்னா ஆப்போசிட் வேர்ட் பன்மை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுதுதல். பசி இன்றி அப்படிங்கிற சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ பசி பிளஸ் இன்றி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சேர்த்தெழுதுதல். உள்ளுவது பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லுன. ஆப்ஷன் பி உள்ளுவதெல்லாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும், அதனால நம்ம ஆப்ஷனை மாற்றி போடக்கூடாது. உள்ளுவதெல்லாம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உள்ளுவதெல்லாம். ஸோ இப்படி தான் வரணும். ஸோ பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, டக்கு நம்ம டென்ஷனில் மாற்றி போட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சேர்த்தெழுதுதல். வான் பிளஸ் ஒலி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லியது. ஆப்ஷன் பி வானொலி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, சரியான கலை சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. டைரி ஃபார்ம். டைரி ஃபார்ம்னா என்னது? பால் பண்ணை. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, நெக்ஸ்ட் கொஸ்டின், நிட்டிங் என்னும் சொல்லுக்குரிய சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. நிட்டிங்னா என்னது? நிட்டிங்னா இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன? பின்னுதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டான கூற்று? ஆப்ஷன் சி பஞ்ச பாண்டவர் ரதம் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? பஞ்ச பாண்டவர் ரதம் யார் காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு தனியாக ஆப்டிடியூட்ல கேட்கலாம். முதலாம் நரசிம்மவர்மன் காலத்துல தான் உருவாக்கப்பட்டது. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்டிடியூடுக்கும் படிக்கணும். பஞ்ச பாண்டவர் ரதம் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்துல உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட், செயப்பாட்டு வினை தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. செயப்பாட்டு வினை தொடர் இது. ஆப்ஷன் சி ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. ஆள் பட்டது பெற்றது வந்தாலே என்னது? செயப்பாட்டு வினை தொடர் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது, கவிதா நேற்று வந்தாள். இது என்ன தொடர்? ஆப்ஷன் ஏ தன்வினை தொடர். அவன் நேற்று வந்தா. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அவங்கள குறிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அது தன்வினை தொடர். செயப்பாட்டு வினை வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி உரை அமுதாவால் படிக்கப்பட்டது. ஓகேவா? ஆள் வருது, பட்டது பெற்றது வந்துருச்சு. கண்ண மூடிட்டு செயல்பாட்டு வினை தொடர்னு போட்டுடலாம் அதை. ஓகேவா? அடுத்தது பிறவினை வாக்கியம். பிறவினை வாக்கியம் எது? பிறவினை அப்படின்னாலே நம்ம என்ன சொல்றோம்? வித்தாள் பித்தாள்னு வந்தாலே என்னது? பிறவினை. ஸோ செல்வி நேற்று வருவித்தாள். வருவித்தாள். ஸோ இதெல்லாமே வந்து என்னது அப்படின்னா பிறவினை வாக்கியம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. கல்வியின் சிறப்பை டேஷ் மாணவன் சக மாணவர்களுக்கு டேஷ் சென்றான். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை பார்த்தோன்னே தப்பு சொல்லிடலாம். உணர்த்தி அப்படின்றதே வேர்டு தப்பு. ரைட்டா? உணர்ந்த. ஸோ இந்த நாவே வராது. அப்போது ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான். ரீட் பண்ணி பார்த்தும் கண்டுபிடிக்கலாம், இதை பார்த்தும் கண்டுபிடிச்சலாம். கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான். அதை உணர்ந்த அந்த மாணவன் மற்றவங்களுக்கு அதை உணர்த்தி போனா. அவ்வளோதான். 51th கொஸ்டின் பார்க்கலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணன் டேஷ் நிலையில் பானைகளை டேஷ். கண்ணன் டேஷ் நிலையில் பானைகளை டேஷ். ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வணைந்தான். ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி வளைந்த நிலையில் பானைகளை வணைந்தான். ஓகேவா?
நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? சொற்களை ஒழுங்குபடுத்துக. அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. ஸோ இது கரெக்டாக இருக்கு. அகத்திணை இடையிலான அன்புடைய தலைவன் தலைவி உறவு நிலையை கூறுவது. அன்புடைய தலைவன் இடையிலான தலைவி, தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அன்புடைய அகத்திணை. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதான் வந்து பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. காஸ்மிக் ரேஸ். காஸ்மிக் ரேஸ்னா என்னது? ஆப்ஷன் டி விண்வெளி கதிர்கள். ஓகேவா? புற ஊதா கதிர்கள் அப்படின்னா யூவி ரேஸ். அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேஸ். ஓகேவா? அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேஸ். அணுக்கதிர் அப்படின்னா நியூக்ளியர் ரேடியேஷன். அணுக்கதிர்னா என்னது? நியூக்ளியர் ரேடியேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க. டெர்மினாலஜி. டெர்மினாலஜினா என்னது? ஆப்ஷன் பி கலை சொல். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல நம்ம தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இமெயில். இமெயில் அப்படின்னா தமிழ் வேர்டு என்னது? மின்னஞ்சல். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செழியன் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ பிழையற்ற தொடர் எது? வந்தது அப்படின்றது அக்ரிணை. வந்தான் அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். வருகின்றது, வருவாள். ஸோ இதெல்லாம் தப்பு. ஸோ என்ன ஆன்சர் வரும்? செழியன் வந்தான். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாக்கிய பிழையை நீக்குக. சென்னை என்ற நகரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கரெக்டான சென்டென்ஸ் என்னது? ஆப்ஷன் டி சென்னை என்னும் நகரம். ஓகேவா? சென்னை என்னும் நகரம் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது. தொல்காப்பியம் கடல் பயணத்தை என்ன சொல்லுது? என்ன வழக்கம்னு சொல்றாங்க? முன்னீர் வழக்கம். தொல்காப்பியம் கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஆரப்போடுதல் அப்படின்ற தொடருக்கு உள்ள மீனிங் என்ன? பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஆரப்போடுதல் அப்படின்ற தொடர் கூறும் பொருள் எது? தாமதித்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல கரெக்டான இணை எது? ஆப்ஷன் ஏ கரை. கரைனா அழுக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அலைனா கடல் அலைன்னு சொல்லுவோம். பனினா வேலைன்னு சொல்லுவோம். தாள்னா பேப்பர்னு சொல்லுவோம். ரைட்டா? காகிதம் அப்படின்னு சொல்லுவோம். கரைனா அழுக்கு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதுக்கான கொஸ்டின் என்ன? புதுமை என்பது விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். இதுல வந்து புதுமை என்பது என்னன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. புதுமைக்கான டெஃபினிஷன் கொடுக்கல. விருந்துனா என்ன? ஸோ அதை பற்றியும் சொல்லலை. விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? ஸோ இது கரெக்டாக இருக்கு. தொல்காப்பியர் என்பவர் யார்? ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர்கள் கேட்கும் வினா. அதாவது மாணவர்கள் வந்து ஆசிரியர்கிட்ட என்ன கேட்குறாங்க? இந்த கவிதையின் பொருள் யாதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா அவங்களுக்கு தெரியலை. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக டீச்சர் கிட்ட கேட்குறாங்க அவங்க. ஸோ அப்போ அதோட ஆன்சர் என்ன? அறியா வினா. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இப்போ நம்ம வந்து மிஸ் நம்மகிட்ட படிக்க சொல்லியிருக்காங்க. படிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் வந்து இந்த கவிதையோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம கிட்ட கேட்குறாங்க. அப்போ இது என்ன வினா வரும்? அறிவினா. அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியுமான்னு அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ அது அறிவினா. ஓகேவா? நமக்கு தெரியாமல் நம்ம போய் கேட்குறது பேர் அறியாவினா. ஓகேவா? நம்ம 2 பெண் வச்சுருக்கோம். ஸோ ஒரு பெண் நம்ம கொடுக்குறோம், அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம அவங்கள்ட்ட கேட்குறோம், உன்கிட்ட பெண் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ கொடுக்கறதுக்காக நம்ம கேட்குறோம். அப்போ அது கொடை வினா. ஓகேவா? ஏவல் வினா அப்படின்றது ஒரு இதை வாங்குறதுக்காக, ஒரு செயலை செய்கிறதுக்காக நம்ம கொஷின் பண்ணுறது. வீட்டில் இந்த திங்ஸ் இல்லை, ஸோ நீ வாங்கிட்டு வரியா? ஸோ வாங்கணும். ஒரு செயலை செய்கிறதுக்காக நம்ம ஏவுறது தான் ஏவல் வினா.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஸோ இதுவும் விடை கொடுத்துட்டாங்க, வினா கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதனுடைய கரெக்டான கொஸ்டின் என்ன? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எங்கே இயற்றினார்? எங்கே இயற்றினார்னு ஆன்சர் கொடுக்கல. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அப்போ அடுத்தது பார்ப்போம். சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் ஏன் இயற்றினார்? சிலப்பதிகாரத்தை எப்பொழுது இயற்றினார்? ஸோ ஆன்சர் என்ன? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். ஸ்டீபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுகிறார். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்டிடியூடுக்கு படிக்கணும். ஒரு கொஸ்டின் படிக்கும்போது என்ன பண்ணணும்? ஆப்டிடியூடுக்கும் படிச்சுக்கணும். தற்கால ஐன்ஸ்டீன் யாரு? ஸ்டீபன் ஹாக்கிங். தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யாரு? ஸ்டீபன் ஹாக்கிங். ரைட்டா? ஸோ இதுக்கான கொஸ்டின் என்ன கொடுக்கலாம்? தற்காலத்தின் ஸ்டீபன் ஹாக்கிங் என்று புகழப்படுபவர் யார்? தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார்? ஐன்ஸ்டைன். ஸோ இது ஓரளவு கரெக்டாக இருக்குது. ஸ்டீபன் ஹாக்கிங் ஐன்ஸ்டீன் என அழைக்கப்பட காரணம், இது தப்பு. ஸ்டீபன் ஹாக்கிங் ஐன்ஸ்டீன் ஒற்றுமை, இதுவும் தப்பு. தற்காலத்தில் ஸ்டீபன் ஹாக்கிங் என்று புகழப்படுபவர், இதுவும் தப்பு. ஸோ அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் பி, தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் டி சிங்காரம். விகாரம்னு கொடுத்துருக்காங்க. சிங்காரம்னா அழகுன்னு அர்த்தம். ஓகேவா? பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும் பரப்பு, சிங்காரம்னா அழகு. ஸோ இந்த நாலுமே ஆப்டிடியூடுக்கு படிச்சுக்கோங்க. அடுத்ததில் வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. பசுமரத்த ஆணி போல. இந்த ஓமை கூறும் பொருள் என்ன? எளிதில் மனதில் பதிதல். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். எளிதில் மனதில் பதிதல். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுது. மடை திறந்த வெள்ளம் போல. ஓமை கூறும் பொருள் என்ன? மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா ஆப்ஷன் சி, தடையின்றி மிகுதியாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். ஸோ அந்த வினா எழுத்து எது? ஆப்ஷன் சி, ஏ. ஸோ இதுதான் மொழிக்கு முதல்லையும் வரும். ஏன் அவ்வாறு செய்தார்கள், அந்த மாதிரி கொஸ்டின். ஸோ இதை செஞ்சது ஏன்? ஸோ முன்னாடியும் அதை போட முடியும், பின்னாடியும் போட முடியும். ரைட்டா? ஸோ ஏ. அடுத்த கொஸ்டின், வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா? ஸோ என்ற அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ வீட்டில் ஒன்றும் இல்லை, ஸோ இதை நீ வாங்கிட்டு வரியா? ஸோ அதை வாங்குறதுக்காக, ஒரு செயலை செய்கிறதுக்காக நம்ம ஏவுறது. ஸோ அது என்னது? ஏவல் வினா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவுவது. இப்போ நான் கடைக்கு போய் கேட்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுறது? நான் வாங்குறதுக்காக கேட்குறேன். வாங்குறதுக்காக கேட்குறேன்னா அது என்னது? கொழல் வினா. கொடுக்கறதுக்காகனா கொடை வினா. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ இதில் நட அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோடைய இறந்த காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்ன? நடந்தாள் அப்படின்றது இறந்த காலம் தான். நடக்கிறாள், நடந்துக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போது இது நிகழ்காலம். நடப்பாள், இனிதான் நடக்க போறா, எதிர்காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான். நடக்கிறாள் அப்படின்றது தப்பு, நடப்பாள் அப்படின்றது தப்பு, நடந்தாள் இது கரெக்ட் தான். நடந்தாள் இது தப்பு, நடக்கிறாள் ஸோ இது ஓகே, நடப்பாள் இது தப்பு, நடந்தாள் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறுத்தற்குறிகள் அறிதல் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? ஸோ இந்த நிறுத்தற்குறிகள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ரீட் பண்ணணும். எது எது அன்வான்டாக இருக்குன்றத நம்ம கேன்சல் பண்ணி விடலாம். ஐயா என் பெயர் மாத்தி கயல். ஸோ இவ்வளோதான். ஸோ இதில் ஆச்சரியக்குறி வர்றதுக்கான அவசியம் கிடையாது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஐயா இங்கே கொஸ்டின் மார்க் வர வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இதுவும் தப்பு. ஸோ இதுவும் மட்டும்தான் என்ன செய்யுது பார்க்கணும். இப்போ நம்ம ஐயா, அப்போ நம்ம கூப்பிடுறதுக்கு பக்கத்தில் என்ன வரணும்? கமா வரணும் கண்டிப்பாக. ஸோ அப்போது இதுதான் ஆன்சர். இந்த இடத்துல வரல. ஸோ இது தப்பு. ஆப்ஷன் ஏ தான் அப்போ என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச 1-2 நிறுத்தற்குறிகளை உள்ள பார்த்தீங்க அப்படின்னாலே ஆன்சர் கொஞ்சம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின், நிறுத்தற்குறிகள் அறிதல் எது சரியானது? இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். ஸோ இதில் ஆச்சரியப்படுற மாதிரி என்ன செய்யலை, ஒன்றும் இல்லை.
ரைட்டா? ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் வராது. இதுதான் கொஸ்டின் மார்க்குக்கும் இங்கே வேலை இல்லை. ஸோ அப்போ இந்த ரெண்டுமே வராது. நெக்ஸ்ட்டு இது தான், இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப். ஸோ இதுவும் என்ன செய்யாது, வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இப்போ கரெக்ட். இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பாடம் படித்து முடித்தான். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, சரியான காலம் எது? பாடம் படித்து முடித்தான், அதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டான், அப்போ அது இறந்த காலம், இது வராது. பாடம் படித்தான், ஸோ இது கரெக்டு தான். பாடம் படிக்கிறான், படிக்கிறான்றது நிகழ்காலம், படிப்பான்றது எதிர்காலம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான சொல் அறிக. சரியான சொல் இதில் எது? ஆப்ஷன் பி புழை துளை. ஸோ இதான் வந்து கரெக்டான வேர்டு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. சிலம்பு செல்வர், ஏர் புதிதா, பூத்தொடுத்தல், பரிபாடல். ஸோ சிலம்பு செல்வர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? மாப்போ சிவஞானம். ஏர் புதிதா, ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா அடுத்ததை பாருங்க. பூத்தொடுத்தல், பூத்தொடுத்தல் வந்து உமா மகேஸ்வரி. பரிபாடல் தந்தையார். ஸோ அப்போ ஏர் புதிதா வந்து பூப ராஜகோபாலன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபோர்த்து, செகண்ட் ஒனுக்கு தேர்டு, தேர்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. சரியான விடை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எது பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா குற்றியலுகரம் பேஸ் பண்ணி வந்திருக்கு. குற்றியலுகரம் ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு சாப்டர் படிச்சிருக்கோம். ஸோ இலக்கணம் வந்து நான் படிக்கல அப்படின்னாங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்து இலக்கணம் வந்து 6th இருந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை போய் படிங்க. ரைட்டா? இதில் குற்றியலுகரம் நம்ம அதை ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம். ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி உயிர் தொடர் குற்றியலுகரம். ஸோ இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அழகு, அரசு, மரபு. ஓகேவா? இது நெடில் தொடர் குற்றியலுகரம், இது வன் தொடர் குற்றியலுகரம், இது இடை தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழை திருத்துதல் ஒரு ஓர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்ட் ஆன்சர்? ஒரு உயிரெழுத்தில் தொடங்குது அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, ஓர் வரணும். ஓகேவா? ஒரு உயிர்மை எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா, உயிர்மை எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும், ஒரு வரணும். ஸோ இது ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருந்தோம், நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம், ஒரு இரவும். ஸோ அப்போ இந்த இடத்துல இது தப்பு, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தப்பு. ஸோ நெக்ஸ்ட், ஓர் இரவும் ஒரு பகலும். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு, சேர்ந்தது ஓர் நாள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு வரணும், அப்போ இது தப்பு. ஒரு இரவும், ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையான தொடரை கண்டறிய சொல்லியிருக்காங்க. பிழையான தொடர் எது? ஆப்ஷன் சி வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது. இதுதான் வந்து பிழை. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பறவை. ஸோ உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு, அப்போ இது கரெக்டு தான் அந்த சென்டென்ஸ். ஓகேவா? ஆலமரம், ஆன்றது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். ஊர், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். இது உயிரெழுத்து, அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும், இங்கே இடத்துல ஓர் வரணும். வீட்டின் எதிரே ஓர் உரல் இருந்தது அப்படி வந்தால் தான் கரெக்டு. ரைட்டா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் தான் தப்பு, தப்பான சென்டென்ஸ் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்றால் காந்தியடிகள். காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் யாரை வந்து அவர் சொல்லியிருக்காரு? இந்த பெரியவரின் ஒரு மேடை பேச்சை பார்க்கும்போது இந்த பெரியவரினுடைய அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது. காந்தியடிகள் வந்து ஒரு மேடை பேச்சில் பார்க்கும்போது அந்த பர்சன் வந்து பேசுறத பார்த்து அவங்க வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்ற அந்த பெரியவங்க யாரு? ஆப்ஷன் ஏ உவே சுவாமிநாத ஐயர். ஸோ இவங்களுடைய மேடை பேச்சை பார்த்து தான்
காந்தியடிகள் என்ன சொன்னார்? இந்த பெரியவரின் அடி நிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொன்னார். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், செம்மல் என்பதன் பொருள் தருக. செம்மல் அப்படின்னா என்னது? பூ வாடின நிலையை தான் செம்மல்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், புகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று. புகை ஓவியத்தில் நீ வண்ணம் தீட்டுறதுக்காண்டி, வரைகிறதுக்கு இல்லை, வண்ணம் தீட்டுறதுக்காக பயன்பட்ட பொருட்களில் ஒன்று எது? ஆப்ஷன் ஏ மண் துகள். ஸோ இதுதான் வண்ணம் தீட்டுறதுக்காக பயன்படுத்தாது. ஓகேவா? நெக்ஸ்ட், வேர் சொல்லினுடைய தொழில் பெயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய தொழில் பெயர் எது? நடத்தல். அல் விகுதி வந்துருந்துச்சு அப்படின்னா அதான் என்ன சொல்லியிருந்தோம்? தொழில் பெயர். நடந்து, பூன்றது வினையச்சம். நடந்து சென்றான், ஒரு வினைச்சொல் வச்சு முடியும். அப்ப இது என்னது? வினையச்சம். நடந்தது. இது வினை முற்று கம்ப்ளீட் ஆயிருக்கு. நடந்த, நடந்த பையன். ஸோ ஒரு ஆ சவுண்ட் வந்திருக்கு. ஒரு பெயர் சொல் வச்சு முடிஞ்சா அது என்னது? பெயரச்சம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், மற்ற ஆப்ஷனையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போ இந்த வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் கேட்டனால நம்ம இதை டிக் பண்ணோம். இதே இதில் இந்த வேர்ச்சொல்லினுடைய வினையச்சம் சொல்லு, பெயரச்சம் சொல்லு, வினை முற்ற சொல்லுன்னு கொடுத்தா இந்த ஆப்ஷனில் உள்ளதை நம்ம எழுதணும். ஸோ அதனால் மற்ற ஆப்ஷனில் உள்ள ஆன்சரையும் பார்த்துக்கோங்க. வேர்ச்சொல்லினுடைய வினை முற்று கேட்டிருக்காங்க நட. ஸோ இதை நான் இதே தான் திரும்ப கேட்டிருக்காங்க, வினை முற்று. ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஆன்சர் என்ன? ஸோ நடந்தான், நடந்தது. ஸோ 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக மேட்ச் ஆகுறது எதுனா நடந்தான் தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இது அக்ரி நிலை போயிடும். ஓகேவா? ஸோ நடந்தான் அதான் வினை முற்றுல வரும். வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தொழில் பெயர் கான், காணல். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், படித்தான் இதனுடைய வேர்ச்சொல் என்னது? ஆப்ஷன் பி படி. படித்தானுடைய வேர்ச்சொல் படி. நெக்ஸ்ட், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இலைக்கு வேறு பெயர் என்ன? இலைக்கு வேறு பெயர் என்னது? ஆப்ஷன் சி தழை. இலை தழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிக. சொல். இது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல். ஆப்ஷன் பி பதம், மொழி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை சொல்ல சொல்லியிருக்காங்க. பறவையிடம் இருப்பது. பறவையிட்ட என்ன இருக்கும்? இறகு. ஸோ எது கரெக்டு? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, இறகு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ மனம், மனம் இதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ மனம் அப்படின்றதுக்கான சரியான மீனிங் என்ன? இந்த மனத்துக்கு சரியான மீனிங் என்ன? ஸோ இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் பி. இந்த மனம்னா என்னது? உள்ளம். இந்த மனம்னா வாசனை. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல எது தப்பு? குரங்கிடம் இருப்பது வாள், மன்னரிடம் இருப்பது வாள், மன்னரிடம் இருப்பது வாள். ரைட்டா? ஸோ இதுதான் தப்பு. மன்னரிடம் இருப்பது வாள், இது கரெக்ட். பறவையிடம் இருப்பது இறகு. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி தான் தப்பு. அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான இணை. இதுவும் அதே மாதிரி தான். தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய தவறான இணை எது? ஆப்ஷன் பி புல். புல் வந்து புற்கள் அப்படின்னு சொல்லுவோம். புற்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற தொடரை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிழை அற்ற தொடரை காண்க. ஸோ இதுல பிழை இல்லாத தொடர் எது? அவை பறந்து சென்றன. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஒருமை பன்மை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அதுன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அது பறந்து சென்றது அப்படின்னு போடலாம்.
அவை அப்படின்னு வரும்போது அது பன்மை. ஸோ பன்மைன்னு வரும்போது சென்றன அப்படின்றதான் வரணும். ஓகே, ஒருமை பன்மை பேஸ் பண்ணி ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் இது. ஆன்சர் என்ன? உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கலைச்சொல். கலைச்சொல் வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. வவல்னா என்னது? உயிரெழுத்து. கன்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். ஓகேவா? கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். ரைட்டா? ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை தேர்ந்தெடு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வந்து எல்லா கொஷின் பேப்பர்லையும் கேட்குறாங்க. ஒரு 10 கொடுத்து 5 கொஷின். ஸோ அது ஈஸியாக நம்ம அஞ்சு கொஷினை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதை ரீட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். பட் ஆனால் வந்து இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கும்போது ஸோ இந்த பேராலேருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் எடுக்க முடியும் அப்படின்னா அதையும் எடுத்து ஆப்டிடியூடுக்கு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வர கொஸ்டின் பேப்பர்ஸில் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? தமிழ்நாட்டின் தேசிய பறவையாக மரகத புறா விளங்குகிறது. ஸோ தமிழ்நாட்டினுடைய தேசிய பறவை எது? மரகத புறா. தமிழ்நாட்டினுடைய தேசிய பறவை எது? மரகத புறா. ஓகேவா? இப்பறவை மழை காடுகளிலும் அடர்ந்த ஈரமான இடங்களிலும் வாழ்கின்றது. இப்பறவையின் இறக்கைகள் மரகத பச்சை நிறத்துல இருக்குமா. மரகத புறாவுடைய ரெக்கை வந்து மரகத பச்சை நிறத்துல இருக்குமா. மரகத புறா பறப்பதனை விட நிலத்தில் நடப்பதனையே விரும்புமா. அது பறக்கிறத விட நடக்கிறத தான் ரொம்ப விரும்புமா. இப்பறவை விதைகள், பழங்கள், பல்வேறு வகையான தாவரங்களை விரும்பி உண்ணும். இப்பறவை மரங்களில் கூடு கட்டி முட்டையிடுகிறது. மரத்துல தான் கூடு கட்டி முட்டையிடுது இந்த மரகத புறா. இப்பறவையின் முட்டை என்ன கலர்ல இருக்கா? மஞ்சள் கலந்த வெண்ணிறத்துல இருக்குமா. இப்பறவை எளிதாக பழகக்கூடிய வகையில இருக்குமா. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டினுடைய தேசிய பறவை எது? ஸோ 5 கொஸ்டின் கடகடான்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டினுடைய தேசிய பறவை எது? மரகத புறா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். தமிழ்நாட்டின் தேசிய பறவை வாழும் இடங்கள். தமிழ்நாட்டுடைய தேசிய பறவை எங்க வாழுது? ஸோ இதில் பார்த்தோம் இல்லையா, மழைக்காடு. ஆப்ஷன் சி. இதோடைய முட்டையோடைய நிறம் என்ன கலர் சொன்னோம்? மஞ்சள் கலந்த வெண்மை நிறம். இப்பறவை முட்டையிடும் இடம் எங்க போய் இடும்? மரத்துல தான் முட்டையிடும். ரெக்கையோட நிறம் என்ன கலர்ல இருக்கும்னு சொன்னோம்? மரகத பச்சை. ஸோ 100 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 15